சமீபத்துல ராகவா லாரன்ஸ் வெளியிட்ட வீடியோ பயங்கர வைரலாகிட்டு வருது. இது போன்ற உடனடி தமிழ் செய்திகளை தொடர்ந்து பெற எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கன் அழுத்துங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். இப்போ விஷயத்துக்கு வருவோமா? திருச்சி கிழக்கு தொகுதி இன்னைக்கு நான் என்ன முடிவு சொல்றேன் இதுதானே. நான் திருச்சி கிழக்குல நிக்கணும்னா நான் முதல்ல அரசியலுக்கு வரணும். நான் அரசியலுக்கு வரனா இல்லையான்றத சொல்றேன். அரசியல் எப்படி என் வாழ்க்கையில வந்ததுன்னு சொல்றேன். முன்னாடி அரசியல்னாலே பணம், ஜாதி, தாகம்னு என் அம்மாவுக்கு பிடிக்காம இருந்தது. ஆனா என் நண்பர் விஜய் ஜெயிச்சு சிஎம் ஆன பிறகு நல்லவங்களும் அரசியலுக்கு வரலாம்னு என் அம்மாவே இப்ப சம்மதம் சொல்லிட்டாங்க அப்படின்னு லாரன்ஸ் ஒரு செம ஹிண்ட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலையின் இயக்கத்துல சேர்றதா இருந்தா அடுத்த பொதுத்தேர்தல் வரைக்கும் காத்திருக்கணும். ஆனா தளபதி விஜய் ராஜினாமா செஞ்ச திருச்சி கிழக்கு இடைத்தேர்தல்ல தவக வேட்பாளரா லாரன்ஸ் களம் இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் வட்டாரங்கள். நான் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா நீங்களே சொல்லுங்க. இன்னும் ரசிகர்களிடமும் முடிவை விட்டிருக்காரு லாரன்ஸ். நண்பன் விஜய்க்காக திருச்சி கோட்டையை லாரன்ஸ் பிடிக்க போறாரா? உங்க கமெண்ட்டுகளை கீழே சொல்லுங்க. இந்த செய்தி பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க.